ஜெய்ஸ் வணக்கம். வணக்கம். அதாவது இந்த திமுக அப்படின்னா என்ன நீ நினைக்கிற? இல்ல 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 நீ சொல்லிடாத, நானே சொல்றேன். திருடர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சுக்கலாம், திருட்டு பயலுக முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து மேடையில் எப்படி பேசணும்? ஒழுக்கம், அப்புறம் வந்து கரெக்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும். தம்பி ராஜேஷ் இங்கே வாடா அப்படின்னு சொல்றதுக்கும் டேய் ராஜேஷ் இங்கே வாடா அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அவங்க அப்படி கூட சொல்ல மாட்டாங்க, டேய் ராஜேஷ் இங்கே வாடா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்படிதான் பேசுறாங்க. அவங்க அப்படிதான் இது ரொம்ப மோசமா இருக்கா? இப்படித்தான் பொது வெளிகளில், அது மேடையை போட்டு நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை இழிவா பேசுறாங்க. இதை நம்ம இளைஞர்களா, நம்ம ஒரு படிச்சவங்களா இதை நம்ம எப்படி பார்க்குறோம்? கேவலமா பார்க்குறோம். வயசானவங்க இல்ல இது வரைக்கும் இத்தனை வருஷம் ஆட்சி புரிஞ்ச ஒருத்தவங்க வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும்னு கூட தெரியாத அளவுக்கு எவ்வளவு அடிமட்டத்தில் இருக்காங்கன்றத பார்த்து. கரெக்ட். வயசாகி போச்சு, இந்த அறிவு கூட இல்லையா அப்படின்னு ரொம்ப கேவலமா தம்பி சொல்றியான். புரியுதா? தயவு செஞ்சு நீ கட்சிக்காரனா மதிக்காத, முதலமைச்சரை நீ மதிக்காத, ஒரு சக மனிதனா எப்படி பேசணும்னு இருக்குல்ல, இப்போ அப்படிப்பா பேசணும். அதை விட்டுட்டு நமக்கு மைக் இருக்கு, 4 பேர் கை தட்டுறியான், நம்ம என்ன வேணா பேசலாம் அப்படின்றதுக்காக பேசக்கூடாது. பேசினா என்ன ஆகும்? என்ன பண்ண முடியும்? 2-3 சின்ன பிள்ளை ஏறுவாங்க, ஏறி என்ன பண்ணுவாங்கன்னா தெரியல, வயசானவங்க பாவம். ஆமாம், எல்லாரும் கேவலமாக வைவாங்க. இந்த இன்னைக்கு பாரு, நேற்று ஒருத்தர் வந்தேன், அவனை இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு ஜெயிலுக்கு பிடிச்சிட்டாங்க. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு நியூஸ் பேப்பர் டீ குடிச்சு வீட்டில் நிம்மதியாக இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஏதாச்சும் ஒன்று பேசி வீட்டுக்கு போலீஸை வர வச்சு, இதெல்லாம் தேவையா? இன்னும் ஆண்டுகிட்டே இருக்கும்னு நினைக்கிறாங்க போல, பாவம். ஸ்டாலின் சார் எந்திரிங்க, போயிட்டு கூகுளில் போயிட்டு இன்றைய முதலமைச்சர் யாருன்னு பாருங்க, இங்க அண்ணன் ஜோசப் விஜய் வருவாரு, ஆமா நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் முக ஸ்டாலின் இல்ல, கட்சிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் போய் ஒரு நோட்டீஸை போடுங்க. தயவு செய்து திருடர் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்களுக்கு சொல்லிக்கிறோம், நீங்க ஆட்சியில் இல்லை, நீங்க வந்து ஒரு அல்லக்கை கட்சி. இப்போ சரிங்களா, அந்த அல்லக்கை கட்சி, அதனால உங்களோட ஒரு எம்எல்ஏ இருக்கேன், அதனால நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் உங்களை அங்கீகரிக்கிறோம், நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக வேணால் அங்கீகரிக்கிறோம். ஆனால் நாங்கள் தான் முதலமைச்சர் நீங்களாம் சொல்லிட்டு தெரியக்கூடாது. அப்படி நினைப்போட எங்கிட்ட வந்து எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, அது நல்லா இல்லை. அதனால் மக்களை நேசிக்கக்கூடியவரை ஒழுக்கமாக பேசுங்க, ஒழுக்கம் தவறி பேசாதீங்க. ஒழுக்கம்தான் உயர்த்தும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, திமுகவில் பேசுகிறவங்களாம் ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னா, திமுக கட்சியில இருந்தால் அப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லிடுவான். என்ன ராஜேஷ்? ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் கோட்பாடு இருக்கு. இப்போ எங்கள் தமிழக வெற்றி கழகத்துலலாம் ஒரு வார்த்தை தவறாக பேசினாலும் செத்தம். ஏன் அப்படின்னா எல்லா வார்த்தையுமே உன்னிப்பாக நோட் பண்ணுவாங்க. நீ எங்களுக்கு எதிரியாகவே இருந்தாலும் உன் மேலே எங்கள் கோவமே வந்தாலும் நாங்கள் உங்களை வைய மாட்டோம். ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, உங்களை மாதிரி சில்லறைகள் கிடையாது நாங்கள். அதனால் தயவு செய்து நீங்களும் உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கோங்க, அன்பா பண்பாக பேசுங்க, நல்லதை பேசுங்க, விமர்சனம் பண்ணுங்க, அரசியல் பண்ணுங்க. கேவலமான கீழ்த்தரமான அரசியல் பண்ணாதீங்க. பண்ணால் என்ன ராஜேஷ் பண்ணுவோம்? என்ன பண்ணுவாங்க? இது என்னன்னா, நீங்க இப்போ பேசுறவங்ககிட்ட தான் அடுத்து போய் நீங்க ஓட்டு கேட்க போறீங்க. நாளை பின்ன எப்படி மூஞ்சில முழிச்சு நீங்க ஃபர்ஸ்ட் ஓட்டு கேட்பீங்கன்னு எனக்கு தெரியல. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இல்லை, இவங்க இனிமேல் ஓட்டு கேட்க மாட்டாங்க ராஜேஷ். இவங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க, அதையும் உடச்சு விட்டோம், முடிஞ்சு. இனி எப்படியும் வேட்பாளர் எதிர்த்தாப்புல எவனா நிற்பான்? வாய்ப்பே கிடையாது. எப்படி நிற்பான்? இனிமே முதல்லாம் திமுக அதிமுகவில் வேட்புமனு தாக்கல் பண்ணால் ஒரு 500 பேர் 1000 பேர் நிற்பான். இனிமே எவே நிற்கிறான்றத பார்ப்போம். ஒருத்தவங்களும் நிற்க முடியாது. ஆமாம், நம்ம தலைவர்கிட்ட வந்து இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆமாம், எதுக்காகனா ஒரு கட்சி ஆஃபீஸுக்கு நம்ம கட்சிக்கு போதும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க இன்றைக்கி எல்லா கட்சிக்காரனுக்கும் வேறு வழியே இல்லை. அந்த கட்சியில் எதுக்குன்னா நம்மகிட்ட பதவிக்கு இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு வரல. நம்ம கட்சியில் இருந்தால் ஒரு நல்ல பேர் கிடைக்கிது, ஒரு மரியாதையாக எல்லோரும் நடந்துக்கிறாங்கன்றதுக்காகத்தான் வராங்க. ஸோ எல்லாத்தையும் அனுசரிப்போம். ஒரு பெரிய ஆஃபீஸ் வெகு விரைவில் தலைவர்கிட்ட சொல்லி பார்க்க சொல்லுவோம், பெரிய ஆஃபீஸ் போடுவோம், எல்லா மக்களையும் அனுசரித்து ஒரு நல்ல அரசியலை கொண்டு வருவோம். ஆனால் நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன் ராஜேஷ், ஒரு பயங்கரமான ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். அதை நான் கண்டிப்பாக இப்போ சொல்ல மாட்டேன், ஒரு நாள் சொல்லுவேன். அதுக்கடுத்து என்னோட முழு நேர வேலையாக தான்.
ஆமாம், எப்படினாலும் அதை பார்த்துக்குருவோம். அது ஸ்டாண்ட் என்னன்றதை நீங்கள் யோசித்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.